நீங்க வந்து நிறைய பெண்கள் கூட வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க கரெக்ட்டா? உங்க கூட ஒரு பொண்ணு வந்து வீடியோ பண்ணனும் அப்படினா அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ல நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஒண்ணும் இல்ல. உங்களோட வீடியோ பண்ணலாம்னா அவங்க கேட்டாலே போதும். நீங்க வந்தா மட்டும் போதும். நீங்க வந்தா மட்டும் போதும். டான்ஸ் ஆடுற பொண்ண வந்து அவங்க கூட இருக்காங்க அப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்ப டான்ஸ் ஆடுறப்ப என் கூட தான் இருப்பாங்க. அந்த மாதிரி என் கூட தான் இருப்பாங்க. அந்த மாதிரி கிசி வந்து ஏதாவது இருக்கா? லவ் பண்ணி மேரேஜ் பண்றப்பே 10 வருஷம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணேன். ஓகே. பால்ய காதல். அப்படி பார்க்காதீங்க, பாலியல் இல்ல, பால்ய காதல். சின்ன வயசுல நீங்க நீங்க கண்ணு மாறினே பார்த்துட்டேன். ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. யூகேஜி படிக்கும்போது சௌமியா லவ் பண்ணேன். ஓகே. எல்லாரும் உங்களையும் லவ் பண்றேன். என்ன இல்ல அன்பு. அம்மா இல்ல. சன்ரைஸ் ஆர் சன்செட்? மிட்நைட். ஐயோ அவ்வளவு வெறி. தட்டு கெட்டு போன புள்ள முத்தம் ஒண்ணு தாய கட்டிக்கிட்டு காதல் பண்ண கம்மா கர வாய 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 வாய. ஹாய் ஹலோ வணக்கம் டு ஆல் மீடியா மைண்ட்ஸ் வியூவர்ஸ். திஸ் இஸ் ஆதிரா. இன்னைக்கு நம்ம மீடியா மைண்ட்ஸ் கோஸ்ட் ஸ்டார் நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கிறது கருந்தமிழ் சூரியன் அவர்கள். வணக்கம் அண்ணனி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. ஓகே. இப்போ கருந்தமிழ் சூரியன் இவங்களை வந்து நீங்க டிஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னா எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? இதுதான்யா இந்த மனுஷன் அப்படின்னா இப்ப நான் என்ன சொல்றது? ஐயோ இப்படி ஒரு வார்த்தையில சொல்ல சொன்னா என்ன சொல்றது? இதுதான் நானு, இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன், இப்படி அப்படிதான் சொல்லுங்க. உங்களை பத்தி இப்படிப்பட்ட ஒரு ஆள் தாயா கருந்தமிழ். எனக்கு நானே எப்படி நான் ஜட்ஜ் பண்ணி நீங்க ஒரு மூணாவது மனுஷனா இதுதான் கருந்தமிழன் அப்படின்னா நீங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? உங்களை பத்தி நீங்களே. தெரியல. ஓகே, நேரா கேள்விக்கு போயிருவோமா? அப்ப இவ்வளவு நேரம் கேள்வியே கேட்கல நீங்க. இது வந்து சும்மா உங்க கூட நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க வந்து நிறைய பெண்கள் கூட வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க கரெக்ட்டா? உங்க கூட ஒரு பொண்ணு வந்து வீடியோ பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ல நீங்க எதிர்பார்க்கறீங்க? இதெல்லாம் இருந்தா தமிழன் கூட வீடியோ பண்ணலாம்யா? ஒண்ணும் இல்ல. உங்களோட வீடியோ பண்ணலாம்னா அவங்க கேட்டாலே போதும். டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், அத நான் பாத்துக்கறேன். நீங்க போய் யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. நீங்க பொண்ணுங்க கூட வீடியோஸ் எல்லாம் போடுறீங்கல்ல, உங்க வைஃப் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? இது வந்து மக்கள் கேள்வி, பண்ணி பார்க்காதீங்க. அப்படி இல்ல, எதுவும் சொல்ல மாட்டாங்களா? என்ன மாதிரி? இப்போ ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும், சோ அதனால நிறைய சண்டை வரும். இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? நீங்க தனியா வீடியோ போடுங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 57 பொண்ணு கூட வீடியோ பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு பிரச்சனை இருந்தா நான் இப்படி இத்தனை பொண்ணு கூட பண்ணியிருக்கவே முடியாது. கண்டிப்பா. இதுல இருந்து நீங்கள் தெரிந்து கொள்வது என்ன? வைஃப் வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. ஓகே. ஏன் உங்க வைஃப் கூட வீடியோ ஒண்ணு கூட போடல? அது அவங்களுக்கு விருப்பம் இல்லல்ல. விருப்பம் இருந்திருந்தா பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா. கருந்தமிழனுக்கு இந்த டேலண்ட்லாம் இருக்குப்பா அப்படின்னா அது என்ன டேலண்ட்? உங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னு நீங்க சொல்றீங்க. எங்களுக்கு தெரிஞ்சது நீங்க நல்லா வந்து பாட்டு பாடுவீங்க, டான்ஸ் ஆடுவீங்க, ஆக்ட் பண்ணுவீங்க. அதை தவிர்த்துட்டு ஸ்போர்ட்ஸ் பிளேயர். ஓகே. வாலிபால் பிளேயர், கபடி பிளேயர், ஹெட்பால் வந்து நேஷனல் டீமா இருக்கேன். எங்களுக்காக ஒரு சாங் வந்து நீங்க பாடணும். அவன் சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல நீங்க எங்களுக்காக ஒரு சாங் பாடணும். பாடலாமா? தப்பு பண்ணி உன்னிடமே அடி வாங்கணும், அப்போ என்ன தொட்டிட நீ துளி ஏங்கணும், உனக்காக நாளும் ஓடி ஆடி வேலை பார்க்கணும், உடல் வேர்வையால சேர்த்த காசில் சேல வாங்கணும், செப்பு செல போல உன்ன மொத்தத்தில காக்க வேணும், செத்து விட சொன்னாலுமே உனக்காக சாகணும், ஒரு ஓர பார்வை சரி என்ன எப்ப சேர்வ, உன்னால என் தூக்கம் போயிருச்சே, இருமாப்புல என்ன பேசுற களவாணியே, கருவேப்பல இல்ல காதல தலவாழையே, தட்டு கெட்டு போன புள்ள
முத்தம் ஒண்ணு தாய கட்டிக்கிட்டு காதல் பண்ண கம்மா கர வாய 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 வாய. வேற லெவலு, செம்மையா பண்ணீங்க. டான்ஸ் ஆடுற பொண்ண வந்து அவன் கூட இருக்காங்க அப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்ப டான்ஸ் ஆடுறப்ப என் கூட தான் இருப்பாங்க. அந்த மாதிரி என் கூட தான் இருப்பாங்க. அந்த மாதிரி கிசு கிசு வந்து ஏதாவது இருக்கா? அது கிசு கிசே இல்லையே. என் கூட ஆடுறவங்க அப்புறம் என் கூட தான் இருப்பாங்க. 57 பேர் கூட நீங்க வீடியோஸ் பண்ணிருக்கீங்கல்ல, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு அப்படின்னா அது யாரு? என் கூட வீடியோ பண்ண எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னங்க ஒருத்தங்கள தான் சொல்லணும். அது எப்படி நான் ரொம்ப பெஸ்ட், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னா அது யார் சொல்லுங்க? இப்போ நீங்க என்ன பாக்குறீங்கல்ல, எந்த கண்ணால என்ன பாக்குறீங்க? என்னங்க ஏதாச்சும் ஒரு கண்ணை மட்டும் தான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க. 2 கண்ணையும் பாக்குறேன். ஏதாச்சும் ஒண்ணு தான் சொல்லணும். ஒரு கண்ணுல தான். என்ன ஒரு கண்ணை மூடிட்டு நீங்க இன்டர்வியூ பண்ண முடியாதுல்ல, அது வேற மாதிரி போயிடும். என்னங்க அந்த மாதிரி என் கூட வீடியோ பண்ண எல்லாருமே நமக்கு ரொம்ப பிடிப்பட்ட ஒரு பர்சன்ஸ். எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து லவ் மேரேஜ் நாங்க கேள்விப்பட்டோம், அது உண்மையா? இதுல உங்களோட லவ் ஸ்டோரி சொல்லுங்க. லவ் ஸ்டோரி என்ன, அதாவது ஷார்ட்டா சொல்ல முடியாதுங்க. லவ் பண்ணி மேரேஜ் பண்றப்பே 10 வருஷம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணேன். ஓகே. பாலிய காதல் அப்படி பாக்காதீங்க, பாலியல் இல்ல, பாலிய காதல். சின்ன வயசுல நீங்க நீங்க கண்ணு மாறவே பாத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாலிய காதல். ஓகே. வேற மாதிரி சாரிங்க. ஸ்கூல்ல யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கீங்களா? யாருங்க? நான் எல்கேஜி படிக்கிறப்ப எங்க மிஸ் மஞ்சுளாவை லவ் பண்ணேன். எல்கேஜிலேவா? ஆமா. ஓகே. அப்புறம் வந்து யூகேஜி படிக்கும்போது சௌமியா லவ் பண்ணேன். ஓகே. பட் அது லவ் இல்ல, அது அவங்கள பார்த்தா பிடிக்கும். சரி ஓகே. மஞ்சுளா லவ் பண்ணி சொன்னீங்க. மஞ்சுளா மிஸ் மரியாதை பேசுங்க. என்ன சாரிங்க. ஏதோ எல்கேஜி யூகேஜி மஞ்சுளா மிஸ், அப்புறம் இப்ப லவ் மேரேஜ். இப்ப யாருங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க கரண்ட்ல? இப்ப எல்லாரும் லவ் பண்றேன். எல்லாரும் உங்களையும் லவ் பண்றேன். என்ன அம்மா இல்ல? ஓகே. அன்பு போதுங்க. எங்க வருது? போதும், கல்யாணம் ஆயிடுச்சுல, போதும். ஓகே ஓகே. உங்களுக்கு வந்து மூவில சான்ஸ் கிடைக்குது, இந்த டைரக்டரோட நம்ம ஒர்க் பண்ணணும் செம்ம ஆசை, பல நாள் கனவு அப்படின்னா அது எந்த டைரக்டர்? வெற்றிமாறன் சார், மிஸ்கின் சார், ராம் சார், ரஞ்சித் சார், மாரி செல்வராஜ் சார், கமலஹாசன் சார். எனக்கு அவர் கூட ஒரு சீன்ல அவர் படத்துல ஏதோ ஒரு மூலையில இருந்தாலே ஓகே தான். பட் மற்றபடி இவங்க டைரக்ஷன்ல எனக்கு ராம் சார்லயும் பண்ணிட்டு மிகப்பெரிய ஆசை. அதே மாதிரி இப்ப சொன்ன எல்லாருமே ஃபேவரட் தான். பிக் பாஸ்ல உங்களை கூப்பிட்டா போவீங்களா? இப்ப கூப்பிட்டா கண்டிப்பா போவோம். போவீங்க? ஆமா. ஓகே. ஒரே நாள்ல திரும்பி எப்படிதான் அவங்களே வேர்ட்டை அடிச்சு விட்டுருவாங்க. நம்ம கேரக்டருக்குலாம் நம்ம அங்க செட் ஆகாது. ஆமா, 24 மணி நேரம் கூட அங்க இருக்க முடியாது. கம்ப்ளீட்லி ஹாட் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹீரோயின் யாரு? ஹீரோயினா? ஹீரோயின் ஸ்ரீதேவி மேம். ஒருத்தங்க தான் சொல்லுவீங்களா? ஒருத்தங்க சொல்லிட்டு இப்படி முடிச்சு நீங்க தானே சொன்னீங்க ஒரு ஹீரோயின் சொல்லுங்கன்னு சொன்னீங்க. ஓகேங்க ஓகேங்க. ஸ்ரீதேவி மேம். இந்த மூவில இந்த கேரக்டர் நான் பண்ணிருந்தா வேற லெவல்ல பண்ணிருப்பேன் அப்படின்னு ஏதாவது? வேற லெவல்ல பண்ணிருப்பேன்லாம் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ஒரு படங்கள்ல நடிச்சிருந்தாலே அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். ஒண்ணு நாயகன், கமல் சாரோட மூவி நாயகன். இன்னொன்னு சார்பாட்டா பரம்பரை, டான்ஸ் ஜோடி டான்ஸ், அந்த மாதிரி டான்ஸ் ஜோடி டான்ஸ் அந்த மாதிரி நீங்க வந்து டான்ஸ் ஆட போறீங்க. உங்களுக்கு ஜோடியா இவங்க வந்தா நல்லா இருக்குயா அப்படின்னா யாரை சொல்வீங்க? யாரா வேணா இருக்கலாம், உங்க கூட டான்ஸ் ஆடின பொண்ணுல இருக்கலாம். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு ஒன்று பண்ணியிருந்தேன், தமிழ்ச்சொல்லின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று பண்ணேன். பிரதீபான்னு ஒரு பொண்ணு. மற்றவங்களாம் கொஞ்சம் ஒரு 2-3 டேக் போகுதுன்னா இவங்க சிங்கிள் டேக்கில் அடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல டான்ஸர். ஸோ இந்த மாதிரி ஜோடி காம்படிஷன்ஸுங்கிறதுனால இந்த மாதிரி ஒருத்தவங்களை சொல்கிறேன். மற்றபடி ஓகேன்னா எல்லாருமே கொண்டு வச்சு நான் ஒரு மொத்தம் 57 பேருமே வச்சு அவனிவன்ல லேடி கட்டை போட்டு பண்ணுற மாதிரி ஒரு டான்ஸை கூட நான் பண்ணி முடிச்சிருவேன். இப்போ வந்து உங்களை ஒருத்தவங்க வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க. என்னையா? யாரும் பண்ண மாட்டாங்க, யாரும் பண்ண மாட்டாங்க, நம்ம சொல்லிக்குவோம் கிட்னாப் பண்ணிட்டு. அவ்வளவு வெறி. சரி, கிட்னாப் பண்ணிட்டா பேச்சு தொடங்கி இவங்க இருந்தா நல்லா இருக்கும்யா அப்படின்னா யாரை சொல்வீங்க? என் ஃப்ரெண்டு கண்ணாதாசன் ஒருத்தர் இருக்கான், அவனை கூட்டிட்டு போயிடுவேன். சரி, நல்லா இருக்கு. நம்மளோட क्वेश्चन அண்ட் ஆன்சர் முடிச்சிட்டோம். தேங்க்யூ. சூப்பர். ஓகே, இப்போ வந்து ரேபிட் ஃபயர். நான் கேக்குற क्वेश्चनக்கு நீங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். ஓகே. லேட்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா அவுட். அப்புறம் நான் வந்து பெனால்டி தருவேன். ஓ. பிரியாணி ஆர் நூடுல்ஸ்? பிரியாணி. ஓடிடி ஆர் தியேட்டர்? தியேட்டர். சென்னை ஆர் அப்ராட்?
சென்னை ஆர் அப்ராட்? சென்னை. சன்ரைஸ் ஆர் சன்செட்? மிட் நைட். ஐயோ ஓகே, இது ஆப்ஷன்லே இல்லையா? பியூட்டி ஆர் ஆட்டிடியூட்? பியூட்டி. பியூட்டி. டீ ஆர் காஃபி? மில்க். ஓகே ரைட்ரா. ஆப்ஷன் இல்லையா? இருக்குது அதானே நம்ம ஏதாவது மில்க் வச்சு தான் டீயும் காஃபி போடுறாங்க. ஏதாவது பால் தான் குடிப்பேன். ஓகேங்க. ஓகே ஓகே. ரெயின் ஆர் சன்? ரெயின். ஸ்கூல் ஆர் காலேஜ்? காலேஜ். கேர்ள்ஸ் லவர் ஆர் ஆன்டி லவர்? கேர்ள்ஸ் லவர். கேர்ள்ஸ் லவர். இவ்ளோ லேட்டா சொல்லிட்டீங்க. சோ இல்ல இது ரொம்ப லேட்டுங்க. இல்ல இது எனக்கு புரியல. நம்ம ஒரு லவ் பண்றது அவங்க நம்ம பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு. ஓகே ரைட். ஒரு எமோஷனல் டயலாக் எங்களுக்காக. எமோஷனல் டயலாக். ஓகே, நீங்க கேட்டதுக்காக கைதி படத்துல இருந்து ஒரு சீன் வேணா அடிச்சு காட்டுறேன். கைதி படத்துல கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி கார்த்தி சாரும் தீனா ப்ரோவும் ஒரு சீன் பேசியிருப்பாங்க. அது ரொம்ப எனக்கு எமோஷனலாக டச் ஆன ஒரு சீன். ஸோ அதை நான் பண்ணி காட்டுறேன், கேட்டு. கண்ணே தெரியாமல் பிறக்கிறவனுங்கள அப்படியே விட்டுருணும். கொஞ்ச நாள் பார்வையை கொடுத்துட்டு சட்டுன்னு கண்ணு நடக்க அப்படின்ட்டா. அப்படி ஒரு நாள் வெள்ளிக்கிழமை விஜயந்த படம் பிளாட்பாரம் மொத்தமும் 2ஆம் காட்சி போச்சு. நாங்க மட்டும் போல. ஏன்னா முழுக மருந்தா ராத்திரி இருக்கோம். திடீர்னு ஐயோ மாமா சவுண்டு. என்ன கண்ணு திறந்து பார்த்தா என் பசங்க புள்ளதாச்சு பொம்பளை கூட பார்க்காம அவளை ஏத்திட்டு போயிட்டு. அப்ப எனக்கு தெரியல அவளை பார்க்க போது நீதான் கடைசி. அப்ப எனக்கு தெரியல மாமாங்கிறவ குரல், அவ பேர்வ வாசம். அதை நினைச்சுக்கிட்டு தானே என்ன உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. அண்ணா அந்த அக்கா செத்துருச்சான. வேற லெவலுங்க, வேற லெவல். சூப்பரா பண்றீங்க. செம்ம ஃபேன் ஆஃப் யூ. சூப்பர். சரி ஓகே, இப்போ நம்ம ஜாலியா ரோஸ் செக்மெண்ட் போயிடலாங்க. ரெட் வந்து லவ், ஒயிட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப், பிங்க் வந்து பெஸ்டி. இந்தாங்க, யார் யார் கொடுப்பீங்க? ரெட் வந்து லவ், ஒயிட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப், பிங்க் வந்து பெஸ்டி. லவ் என் ஒய்ஃப்க்கு. ஓகே. ஃப்ரெண்ட்ஷிப்னா எங்க பசங்களுக்கே கொடுத்துறேன். பொண்ணுங்களுக்கு தான் கொடுக்கணுமா? அப்படியே இல்ல, நீங்க யாருக்கு வேணா கொடுங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் கொடுத்துறேன். ஓகே. பசங்களுக்கு கண்ணாசனுக்கும் இளந்தமனுக்கும் கொடுத்துறேன். இது பெஸ்டி. ஐயோ தேங்க்ஸ்ங்க. உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை நீங்க சிறப்பா பண்றீங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். இதோட நம்ம இன்டர்வியூ வந்து முடிச்சுக்கலாம். இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு மேல எது போக கூடாது. அதானே போட்டிட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. இதோட முடிச்சுக்கலாம். ரொம்ப ஸ்வீட், ரொம்ப 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 ஸ்வீட். நாங்க வீடியோல பார்த்ததுக்கும் நேர்ல பார்த்ததுக்கும் நிறைய டிஃபரெண்ட். சோ வந்து சூப்பருங்க. அப்போ வேற லெவல், வேற லெவல். சோ நீங்க இன்னும் மென்மேலும் வளரணும், உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரணும், இன்னும் வந்து பிக் ஸ்கிரீன்ல வந்து நாங்க உங்களை சீக்கிரம் பார்க்கணும். சோ ஈகர்லி வெயிட்டிங். தேங்க்யூ சோ மச். ரொம்ப மகிழ்ச்சி. ஒன்னும் புரியல, சொல்ல தெரியல, கண்ணு மொழியில, கண்ட அழகுல ஆசை கூடுதே, உச்சந்தலையில உள்ள நரம்புல 10 விரலில தொட்ட நொடியில சூடு ஏறுதே, நெத்தி பொட்டு தெரிக்குது, விட்டு விட்டு ரெக்க முளைக்குது, நெஞ்சு குழி அடைக்குது, மானே மனம் தத்தி தாவுது, தரிகட்டு ஓடுது, உயிரொன்னா சேரவே ஒரு திட்டம் போடுது.